என்னப்பா? என்னவ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் அவனு சத்தம் போட்டா வருவான்? சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. ஓஹோ. தாத்தா, என்ன சத்தமே இல்லையே? ஒருவேளை திருடங்க வராங்களோ? தெரியாம சொல்லிட்டேன், என்ன தூங்க விடுறா. படுறா. என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா, 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 என்ன விட்டுறா. யோ கணக்கு கோணாப்பட்டு ஆனாருனா 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. அத வட்டியில வர வச்சுக்கா. கேளுங்க அப்பா, இதுல ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா. எதுக்குடா? அது தொழில் ரகசியம். என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டில்ல, நான் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு. அப்பாதான் அப்பாதான். என்னத்த காட்ட போறானோ? ராமசாமி. ஐயா வணக்கையா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் 5க்கும் 10க்கும் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது. ராமசாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பனை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவையல் செஞ்சிருக்காங்க. நெய் மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ளயாவே இருக்க போற, அவ பொழப்பு தேடில போயிருப்பாளுங்க. கண்ணம்மால மறந்துட்டியே, அவ வீட்டுல இருந்தா புகை வருது. ஆத்தாடி மலைச்சாமியா? மெதுவா சாப்பிட்டு வா, ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். வா. ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காயா பாண்டியம்மா? நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா. தெரியும், நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாசல் வழியா எப்படி வர முடியும்? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யார்?
ராசையா, என்னையா அது தலையில? கோயில் சாமான வாங்கிட்டு தாத்தா. ஏய், அது இருக்கட்டும். என்ன கட்டு? வர வழியில யாரோ ஒரு அம்மா ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான். அவனை 2 தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதியா. யாரு? பாண்டியம்மாவா? ஆமாங்க ஐயா. இப்ப நீ வந்திருக்கிறது ராசையாவை கூட்டிட்டு போறதுக்கா? மன்னனோட மகுடத்துல இருந்தாதான் அந்த மாணிக்கத்துக்கே மரியாதை. என் புள்ள உங்ககிட்டே இருக்கட்டும் ஐயா. பெத்த தாயின்னு கூட தெரியாம இன்னைக்கு என் புள்ள என் உசுரை காப்பாத்திருக்க ஐயா. இன்னைக்கு ராசையா சொன்னது நீதானா தாயே? ஆமாங்கய்யா. திருடனுக்கு பிறந்த என் புள்ள இப்ப திருடனே புடிச்சு கொடுக்குதுன்னு அந்த அரசம்பட்டி முழுக்க சொல்லணும் ஐயா. ஒரே ஒரு தடவை அவனை அனுப்பி வைங்க ஐயா. என்ன தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயில் பக்கம் வர நீங்க? உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தாத்தா, நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா. உன்னை பார்க்கறதுக்காக உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்ல, அவதான் உன்னை பெத்தவ. நீதான் அவ புள்ளன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு வந்திருப்பா. கூப்பிடாத. அப்படி எந்த உரிமையில என் பேரை சொல்லி கூப்பிடுற? உன் மடியில போட்டு பாராட்டி சீராட்டி நிலா காட்டி சோறு ஊட்டிய அந்த உரிமையில கூப்பிடுறியா? உன்னால சொல்ல முடியாது. நீதான் பெத்த புள்ளிய பாரமா நினைச்சு தூக்கி கொடுத்துட்டிய. 4 பசங்களோட விளையாட போனா ஐயோ பாவம் அனாதன் சொல்லிதான் விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்காம போச்சு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அனாதன் சொன்னார். எனக்கு படிப்பு பிடிக்காம போச்சு. இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னையும் பிடிக்காம போச்சு. எனக்கு அம்மா இல்ல. அம்மாவா இருந்திருந்தா கூப்பிட்டா கேக்குற தூரத்துல இருந்துகிட்டு என்ன இவ்வளவு காலம் பார்க்காம இருந்திருப்பியா? நான் தப்பு பண்ணல ராசையா. நான் தப்பு பண்ணல. இந்த புள்ள வேணான்னு நினைச்சு நான் தூக்கி எறியல. மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராஜா உன்னை ஆளாக்கிட்ட ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு உன் தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறிய.
அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவை புள்ளியோட வரான். நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பன் சக்தி உள்ள சாமி. அவன் மண்ணுல பிறந்த எவனையுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பார்த்துடுவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. மாணிக்க கல்லு, மரகத கல்லு, கோமள கல்லு, கோமேதக கல்லு, பச்சை கல்லு, பவள கல்லு, ரத்தின கல்லு, வைர கல்லு. அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல், வைக்கல், திக்கல், முக்கல். ஐயா உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. அது சரி, உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏய், இருப்பா. அடே ஏய், எடுத்துக்கடா. அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. சே ஓமா என்ன மறைக்குது? என்ன முறைக்கிற? அட மறுபடியும் மறைக்கிற? அம்மா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ அந்த ஊரா? தாத்தா அடி ஆத்தா. டேய், அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன். பையனை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா என்னம்மா கால் அடிபட்டுச்சா? தூக்கிட்டு வாங்கடா. சத்தனத்தை போட தாத்தா இருக்கான்னு பாக்குறேன். இது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசைய பையன் இருக்கானே, கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி. அவன் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடணுமா? ராஸ்கல். அனிதா, என்னம்மா இதெல்லாம்? எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறான். டேக்லி எந்திரடா எந்திரடா எந்திரடா. தாத்தா ஐயோ 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 நான் இல்லையா, என்ன மன்னிச்சிருக்கையா. இனிமேல் சத்தியமா அந்த இடத்துல படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ராசைய தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்ட. அங்க அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கிறியா? என்னம்மா என்ன இதெல்லாம்? தாத்தா யாரு இவன்? ஏமா நம்ம கிளி? அவன் யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்காரன் வெளியில படுத்திருக்கான், ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்திருக்கான்.
என்னம்மா அது கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா, எந்திரடா. அனிதா, அனிதா, ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இதெல்லாம் சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருங்க தாத்தா. அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது நீதானா? என்னம்மா நீ என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்கிறது நான். அப்படியே போய் காளியம்மங்கள்ல படுத்துறலாம். அனிதா, என்னம்மா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? எப்பா சீக்கிரமா கோயில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. முடிச்சிருவோம் சார். ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உன்னை நம்பவே முடியலையா? இது நான் கோயிலங்கயா சார். என் பொண்டாடி வீட்டுல போட்டாங்க சார். இங்க பாரு, நல்ல நாள் வருது, அதுக்குள்ள கோயில் வேலையை முடிச்சிடலாம். சும்மா இருக்க மாட்டேன். வர 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துட முடியும்ல? இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிருவோம். முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஐயா, மீதி செலவுக்கு பணம் வரும். கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது. ஓஹோ. இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால இத கொண்டு வந்திருக்கேன். மங்களாபுரம் வைர மாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு தான் முத என் கண்ணால பாக்குறேன். இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே. அவ்வளவுலாம் வேண்டாப்பா, ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம். இந்த வாங்கி. பரம்பரை சொத்தாச்சுங்களா? வாங்குறதுக்கே கை கூசுது. கடவுள் காரியம் தானப்பா, பரவாயில்ல வாங்கிக்க. பெரியவங்க சொல்றீங்க. இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான். கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. ரூம்ல உட்கார வச்சிரு. ஏறும்பளையா? இல்ல ஓரம்பல. அம்மா, சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகீழ திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்து வராம சீப்பு மேல மோதுறிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go and call Anita, man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Get it? Isn't he looking like a overgrown lizard, huh? What do you think? Hey, who's this cat here? God knows, yeah. Maybe he's another. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. போதும். ராசையா, எப்படிப்பா அப்படி எல்லாம் பொறு. அதுக்கு இல்ல ராசையா. அவனுக்கு கிடைக்காதுடா, நான் இருக்கல. அழக்கூடாதா நண்பா? போதுப்பா. நண்பா, என் முகத்துல பால வாச்சிட்டப்பா. யாரு? என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்கீங்க? ஐயா, நீ எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி, யாருடைய அவ? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு. அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. டாடா. என்னப்பா அது? ராசையா, சர்வன்ட். காத்தாயி, கருப்பாயி, மூக்காயி, ஐயா புள்ள கரகு. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? வெக்கமா இருக்கா? ராசையா, சர்வன்டா. ராசையா, சர்வன்டா. தாத்தா, தாத்தா,
என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போனா கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி, ஆசையா ஆசையா எங்க போயிட்டாங்க? நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டேய் வைக்க விடுறா. இந்த புறா. சே டேய் யாண்டா யாண்டா வந்துட்டா கேக்குறது. டேய் நெருப்புங்கடா. ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? ராதையா 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 எனக்கு ஒண்ணாலமா நான் போய் தாத்தாவை கூட்டி வந்துடுறேன். நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணும் குழப்ப வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இல்ல நான் போய் ஐயா கிட்ட சொல்லி நான் ராசியாவை கூட்டிட்டு போறேன். 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வேற ஒண்ணும் சொல்லி குழப்பாத. வா பாப்பா. ராசையா தாத்தா ராசையா டேய் எங்கடா போயிட்டா ராசையா? ராசியா அவங்க அம்மா கூட போயிருக்கான். வாங்க நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பாப்போம். வாங்க தாத்தா வாங்க 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 வாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சரி சரி சீக்கிரம் கிளம்பு. இருப்பா கொஞ்சம் இருப்பா. இந்த இதை அவங்கிட்ட கொடுத்துரு. ராசையாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. அனிதா செஞ்ச காரியத்தை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்திருப்பா. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் நில்லு. என்னது? யாரு கொண்டு போற? ராசையாவுக்கு. என்ன அவமானப்படுத்துற அந்த ராஸ்கல் ஒழிஞ்சிட்டான்னு நினைச்சேன். நீங்க இன்னும் உரிமை கொண்டாடுறீங்க. யார் அவன்? இவ்வளவு நாள் நம்ம வீட்ல இருந்து நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சு தின்னவன். அவனுக்காக இந்த வீட்ல இருந்து ஒரு துருப்பு கூட கொண்டு போக விட மாட்டேன். தாத்தா, ஒரு வேலைக்காரனுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா? வாய மூடு. நீ அவனுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சிருக்க. அது அவனும் பொறுத்துக்கிட்டான், நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அவன் உயிருக்கே உலவைக்க நினைச்ச பாரு, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சு பதறுது. நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரன் இல்ல, என் எஜமா, என் உசுரு. முதல்ல அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. மூணு அமாவாசையா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி?
கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தெரியல. யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சரியான இடத்தை நான் சொல்றேன். மங்களாபுரம் ஜமீன், ரத்னவேலு வீடு. அந்த ஜமீன் வைரமாலை அடிச்சிட்டு வந்துட்டா இந்த ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல கண்ணக்கோல் வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மால முடியாது. என்னால முடியும், நான் போடுறேன். ஆமா சாமி. அப்புறம் என்னடா, அமாவாசை அன்னைக்கு தாலி கருப்பனுக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான். புறப்படுங்க. இல்லையா, ஏயா உன் புத்தி மறுபடியும் கெட்டு போச்சு? நான் சொல்றது கேளியா. உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நீ சொன்னதை கேட்டுதான் துண்டு பிடிக்க கஷ்டப்படுறேன். அந்த மங்களாபுரம் ஜமீன்ல கண்ணக்கோல் வைக்கத்தான் போறேன். என் கஷ்டம் தீரத்தான் போகுது. அந்த மங்களாபுரம் ஜமீன் இல்லன்னு கையேந்துனா மடியில கட்டி கொடுக்கிற பரம்பரையா? வேணாம் ஐயா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னடி பெரிய பாவம்? உழுற மண்ணுல பிறந்தா உழுலாம், தழுவுற மண்ணுல பிறந்தா வெளுக்கலாம். நான் திருடுற மண்ணுல பிறந்திருக்கேன், திருடித்தான் ஆகணும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் அவனோட செயல். அப்பா, வாசல்ல ஒரு பொம்பளை வந்திருக்கு. என்ன வேணும்னு கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசுறேன்னு பிடிவாதமா நிக்குதுப்பா. யாருமா நீ? ஏன் இருட்டுல நிக்கிற? உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன துப்பு? வர அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல கண்ணக்கோல் வைக்க போறாங்க. கண்ணு முழிச்சிருந்தா திருட்டு நடக்காம தடுத்துடலாம். தமா நில்லு. பதினெட்டாம் படி தாலி கருப்பா, உன் பிள்ளைங்க அவங்க குலத்தொழிலுக்கு புறப்படுறாங்க. வேட்டை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு பக்க துணையா இருக்கணும். பார்த்தல, போ. மாட்டேன், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மாட்டியா? ஏதோ தப்பா தோணுது. நீ இன்னைக்கு போக வேண்டாம், அடுத்த அமாவாசைக்கு போ. இல்ல சாமி, இங்க வந்ததுதான், போறதுதான். நான் வரேன் சாமி. ஏய், நீ உண்மையிலேயே பத்தினியா இருந்தனா என் தலை திரும்புற வரைக்கும் இந்த ஊரை தாண்டக்கூடாது. ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், சின்னம்மாவை காணையா. ஐயா, உங்க மக மேல தெரு பட்டாளத்துக்காரோட சாயந்தரம் ரயில் ஏறி போனதை ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்ததா சொன்னாருங்கய்யா. பாண்டியம்மா, உன் புருஷன் உன்னை சும்மா விட்டுட்டு போகல. சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ளைய கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கொண்டு வந்து என் மடியில போடு, பச்சை குத்திடுறேன். நம்ம பரம்பரை தொழிலை செய்ய வேண்டாம். யாருமா நீ? திருட்ட தடுக்கணும்னு துப்பு கொடுத்துட்டு இப்ப புருஷனை பறி கொடுத்துட்டு பாவியா. என் பிள்ளையாவது நல்லவனா வாழ வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது கூட இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைய திருடனா பாக்குறதை விட இப்பவே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி வந்தேன். உன் நிலைமை மாதிரிதாம்மா என் நிலைமையும். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் குழந்தையோட அழுக சத்தம் என் மனசை மாத்திருச்சு. நீ உன் முடிவை மாத்திக்க. அன்னைக்கு நீ என் சொத்தை காப்பாத்துற, இன்னைக்கு நான் உன் பிள்ளைய காப்பாத்துறேன். பிள்ளைய கொடுமா, நான் அவனை வளர்த்து ஆளாக்குறேன்.
அன்னைக்கு அவ ஏத்தி வச்ச விளக்குதாம்மா இந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி அவனை மனுஷனாக்கிட்டமா. அந்த நல்லவளோட புள்ளதாம்மா நம்ம ராசையா. என்ன மன்னிச்சிடு ராசையா. தாத்தா ராசையா நல்லா இருக்கியா? நல்ல நாள் அதுவுமா. அனிதா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அது விவரம் புரியாத பொண்ணு. நீ அதெல்லாம் உன் மனசுல வச்சுக்காதையா. அது பரவாயில்ல தாத்தா. அனிதா அதை விளையாட்டுத்தனமா பண்ணிருச்சு. நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக கீழே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. இடிமண்ணல்னா உங்களுக்கு பயமாச்சே? அதான். இப்ப இடி இடிக்கலையே. இப்ப வேணும்னு தான் கட்டி பிடிச்ச. என்னங்கடா இது எளியும் பூனியுமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்னடான்னா ரெண்டு ஒண்ணா சேர்ந்து வருதுங்க. ராசையா ஓடாத ஓடா. என்னடா அது? சைக்கிள். ஏறா. ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. டேய் சர்வண்டுன்னு பேர் வாங்கி ஆளை பிடிச்சிட்டேடா. சர்வண்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன? வேலைக்காரன். ராசையா என் தெய்வமே. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. டேய் ராசையா ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. 10 ரூபா குடுறா. என்னடா? பொண்ணு 10 ரூபா குடுறா. நீயா? நீங்களா? எவனையும் இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ளார போற? இலகின் தாத்தா பணம் கொடுத்து போறாரு. அவர் ஒண்ணும் அப்படி சொல்லல. எது? அப்ப நாங்க பார்க்க வேணாமா? அவர் பார்த்துட்டு வந்து சொல்லுவாரு. நீ கேட்டுட்டு போய் ஓரமா உட்காரு. போடா. இந்த பாரு நான் ரொம்ப கொடூரமானவன். இதெல்லாம் இருக்குங்க. அவர் வந்து பார்த்து சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீ வழங்கவே மாட்டேறா நீ போ. என்னடா பாப்பா ஓடுது? பாப்பா பையன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டானா? தம்பி என்னப்பா பண்ண? ஐயோ எப்படி? கிரேட். அவனை விடாதீங்கடா, அடிக்கடா.
ஐயா சூப்பர். அசத்து. மாரி இருந்துகிட்டு என்ன ஜம்ப் பண்ணி அடிக்கிறான்ப்பா. ராசையா சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டீங்கல்ல. யாரையுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ இங்க விஷம் இறங்கிடுச்சு, அங்க ஏறிக்குச்சே. அனிது அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு, அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவ்வளவுக்கு எது கொட்டோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறியா?
ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேள் கொட்டினா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச, நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்குடா. டேய், அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற? வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு, யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி, அளவெடு. ராசு எங்க? என்ன இந்த அளவுக்கு கோவம் வருது? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். என்னென்னமோ செய்யறான். எங்க எவளுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் போகணும். அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன? அவன் துரோகி, பன்னி, பிசாசு. நான் அவனை மறக்கறத. நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவரு. இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணாப்பு நான் திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? ஏய், கொலை பண்ண போறா. என்ன காரியம் பண்ற? வச்சிந்தே அரைஞ்சு பல்ல நாட்டு. எங்கடா பாக்குற? இங்க பாரு. ஏய், வேற எது நல்ல ஐடியா சொல்றேன்டா. ஏய், நாளை காலையில அனிதா தனியா இருக்கும்போது நீ என்ன பண்ற? டேய், ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. உர்ராக்கார. என்னடா இது? அனித்து. அனித்து, அனிதா, அனித்து. அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண்ணு முன்னாலே அவளை கட்டுப்பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா. உன்னன்னு உணர்ச்சி நினைச்சு கிளி. ஐடியாவா கொடுத்த நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவேன். புடிச்சுவேன்டா. முடியாது. டேய், பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. வராத. நான் வராதங்கறல்ல. ஐயோ, அவன் ஒரு செட்டி.
அங்க ஓட அங்க அப்படி போறா கிளி ஓடா நில்றா டேய் போற டேய் கிளி கிளி அவன பிடிங்க கிளி டேய் டேய் கிளி அமைதியார் பொறுமை டேய் என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார் நான் ஒரு பொண்ணு நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார், விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் கையில கடச்சான அவன் அப்படியே பிச்சு அவன. சார் இருங்க சார், ஆத்திரப்படாதீங்க, இருங்க சார், நான் பாத்து இருங்க சார். போடா கரோட போடா. டேய் நீ மட்டும் கையில மாட்டன உன் குடல உருவி இடுறா காட்டிங்க. ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே நீ போடா. டேய் நீ எப்படி வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதா? டேய் போற டேய் டேய் ஐயோ அப்பா அண்ணா கொஞ்சம் ஐயோ ஐயோ அமே ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்ன கேட்டாங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேர் தான் வந்து ஊரே வர்றாங்க. எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல, நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவன அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும் ஓடிடுவே. நீ என்ன மறைக்கிறா? ஏய் என்ன என்னது இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பா விசிலடிச்சே குயில். ஓஹோ நல்ல சகுனந்தா. ஏய் என்ன விட்டு எங்க போற? அசையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அனிதா கூட கொஞ்சம் ராசையா வந்துட்டேன் தாத்தா. அதோ சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள், சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள். எவ்வாவா என்ன என்ன ராஜையா? இன்ஜின் சூடாயிடுச்சு போல இருக்கு தாத்தா. அடடடடட என்ன ரத்ன வேலு? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதென்ன இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இன்ஜின் சூடாகி போச்சுன்னு சொன்னா. அதுக்காக இங்க நிக்கணுமா? பக்கத்துல தான் நம்ம ஜமீன் பங்களா, வாங்க அங்க போலாம். ராசையா நான் வந்துறேன் தாத்தா, நீங்க போங்க. யோ என்னையா வேணும்? தாத்தா உள்ள ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் நில்லு போ. யோ கண்ணு தெரியலையா? போய் அந்த பக்கம். ராசையா ராசையா, வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் தாத்தா? எங்க நீ சொல்லு, உன் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன் மிச்சம் மீதி இருக்கிற சொத்தெல்லாம் வேற யாருக்காவது எழுதி வைக்க போறீங்களா? இல்ல வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா? அதுவும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே சொல்லுங்க தாத்தா. அனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். என்னப்பா அது? எவனுக்கோ மானாவாரி அள்ளி கொடுத்திருக்கிற, ரத்னவேலு கணக்குல எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்திருக்கிற, இதெல்லாம் திருப்பி வருமா? திரும்பி வர வேணாம் தாண்டா கொடுத்திருக்கிறேன். அப்ப அவர் அடமான வச்ச நிலத்துக்கும் நீ கொடுத்த பணத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்ற. நீ அவன் சொத்தை வளைச்சு போடுறதுல நிக்கிற, நான் அவன் பேத்திய வளைச்சு போடலான்னு நினைக்கிறேன். அப்பா இந்த வயசுலயா? டே கூறுகட்ட முண்டம், அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன அந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிக்க போறேன். உன் மூளை நல்லா வேலை செய்துப்பா.
அனிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிருக்கம்மா. உன் அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி பையன், ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம். நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா. பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க 2 பேரும் வெளிநாட்டு. அனிதா, அனிதா, ராசையா, இந்த சொத்து சுகம் இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீதானையா. உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்க போகுது. என் பொண்ணுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. அன்னைக்கே இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு. உறவு முறையில நல்லது கெட்டதுக்கு போற இடத்துல 4 பேர் கூடி யதார்த்தமா பேசி சிரிச்சா கூட என்னை பத்தி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உறுத்தும். அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால திரும்ப வர்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மங்களாபுரம் ஜமீனுக்கும் இன்னொரு ஜமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்னது? எதுக்கு எழுப்புன நீ? என்ன தூக்கத்துல கனவுன கண்டியா? பின்ன யார் எழுப்புனா? எடுபட்ட வேலை பேசாம படுறா. பட்டு கிடப்பா. பெத்த ஆத்தாவோட பக்கமா ஏன்டா கம்பால அடிக்கிற? அம்மா, நான் இல்லமா அப்பா வந்தாம இருக்கான். எங்க டாலு? யோ, எனக்கு கிண்டலா தெரியாம கேக்குறேன். உன்னை என்ன நினைச்சிட்டு மனசுல நீ? நான் தான் உன்னை இப்படி தனியா சந்திக்கணும்னு அப்படி ஒரு கலாட்டா பண்ணி உன்னை இப்படி மேல வர வச்சேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ராணி. ராணியா? இந்த வார்த்தை உன் உதட்டுல இருந்து வருதா இல்ல இதயத்துல இருந்து வருதா? இதயத்துல இருந்து. நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. எதுக்காக விலகி போற? என் மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? தப்பு என் மேலதான். ஆமா, நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன ஏழையா இருந்தேனா இல்ல சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேனா? அப்ப இல்லாத தத்துவம் இப்ப ஏன் பிறந்தது? நீ பார்த்த ஜமீன்தார் மாதிரி எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்ல. எனக்கு நீதான் வேணும். நீதான் வேணும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம எங்க போற? எந்திரி எந்திரி. என்னாச்சு? ஒரு ரூபா மச்சான், ஒரு ரூபா இருந்தா தருவனல்லுங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்கு சர்ட்? எதுக்கு சர்ட்? முதல் சர்ட். எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய், நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்களையும் அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபா பையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடி வந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. ஏய், இந்த 50 ரூபா போடு. எத்துக்க. அஜா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? ஏதோ மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபா கோழி 50 ரூபாய்க்கு வித்துருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபா கொடுத்துடுறேன். நீ கொடுத்து அனுப்ப வேண்டாம். டேய், போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா, உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம். இந்தா நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு.
மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே. மச்சான் 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போதும், மிச்சம் 3 ரூபாய். இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபாய் போக மிச்சம் 5 ரூபாய் கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபாய். அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபாய் போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்றேன். கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா. கடைக்காரர் எங்க வாங்க. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ சரிங்க. 5 ரூபாய் வாங்குனியா? ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1.5 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? அம்மா தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்க சூலம்னு. எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க?